ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு ஃபேரிடேல் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆன்லைனர் பார்த்துலாமா? ஒரு நாட்டில் இருக்கிற ராஜாவோடைய ஒய்ஃப் வந்து இறந்து போனதுனால அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலுமே சுத்தமாக பிடிக்கல. கடைசியாக அவர் வளர்த்த பொண்ணான நம்ம ஹீரோயினையே பிடிச்சு போக ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கவும் நினைக்கிறாரு. ஆனால் இது தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாதா அப்படின்னு அந்த அரண்மனையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய கனவே இருக்குது. ஸோ தப்பிச்சு போனவங்க ஒரு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அங்கே பக்கத்து நாட்டு இளவரசர் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு அனாதைன்னு நினைச்சு அவனுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போறான். ஸோ கூட்டிட்டு போய் கிச்சன்லயும் வேலை போட்டு கொடுக்குறான். ஸோ இப்படி இளவரசியா இருந்தாலுமே அதை மறைச்சு இந்த நாட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணா வேலை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அங்கே என்னென்ன நடக்குது, அந்த நாட்டு இளவரசருக்கு இது இளவரசி தான் தெரிய வந்துச்சா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2012 ரிலீஸ் ஆன அல்லர் லைரா. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய அரண்மனையை காமிக்கிறாங்க. அப்படியே அரண்மனைக்குள்ள அந்த ராஜாவை காமிச்சா ராஜா வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, ராஜாவுடைய ராணி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்து இன்ன வரைக்குமே ராஜா தனியா தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியும் நிறைய போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து ராஜாவுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அடுத்த ராணி இந்த ராஜ்யத்துக்கு தேவை அப்படின்னு எவ்வளவு முறையும் ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா அது நடக்காமலே போயிருந்திருக்கும். இப்போ அப்படியே அரண்மனைக்கு வெளியில நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் யாருன்னா ராஜாவுடைய தம்பியோடைய பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்பாவும் அம்மாவும் உயிரோட கிடையாது. ஸோ இந்த ராஜா தான் நம்ம ஹீரோயினை வளர்க்குறாரு. அது போக ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோயினுக்குன்னு ஒரு கனவு ஒன்று இருக்குது. என்ன கனவுனா, ஹீரோயினுக்கு என்ன ஆசைனா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஒரு வெள்ளை குதிரையில வரணும். அப்படி அந்த வெள்ளை குதிரையில வந்து ஹீரோயினை அவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினுடைய ஆசையே. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த வேலைக்கார பொண்ணும், இளவரசியே உங்களுடைய கனவெல்லாம் கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரிலாம் யாருக்காவது ஆசை இருக்குமா? அது எப்படி வெள்ளை குதிரையில வந்து ஒருத்தன் கூட்டிட்டு போவான்? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு நல்ல சூப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நல்லா சமைப்பாங்கல்ல, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நல்ல சூப்புக்கு காரணம் நிறைய டைம் எடுத்துக்கிறது தான். அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ட் வந்து டைம் எடுத்து மிக்ஸ் ஆகும். அப்பதான் அந்த சூப் வந்து ஒரு புது விதமான டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மேல ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மந்திரி மறுபடியும் நிறைய பொண்ணுங்களுடைய போட்டோ வந்து காமிக்கிறாரு. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ராஜாவுக்கு எதுலயுமே விருப்பம் கிடையாது. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா, அவளுடைய அந்த கோல்டன் ஹேர், அவளுடைய அந்த பொறுமை, நிதானம் அப்படின்னு எல்லாத்தையுமே புகழ்ந்துகிட்டே போகலாம். ஸோ தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்து இந்த மாதிரி நீட்டாதீங்க அப்படின்னு சோகமா ஜன்னல் பக்கத்துல வராரு. அப்படி ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா வெளியில நம்ம ஹீரோயினுடைய ஹேரை பாக்குறாரு. அவ்வளோ கோல்டன் கலர்ல இருக்கு இல்லையா? இப்பதான் இவருக்கு புதுசா ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போக மந்திரியும், இல்ல நீங்க அந்த மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு வெளியில வேகமா வராரு. ஸோ ஆக்சுவலா இந்த ராஜா என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இப்போ இவருக்கு ஒரு புது விதமான தாட் வந்துருச்சு. ஏன்னா ஹீரோயின் அவ்வளோ அழகா இருப்பாங்க, கோல்டன் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, அதனால இவா தான் இனிமேல் இந்த நாட்டோடைய ராணியா இருக்கணும். ஸோ சீக்கிரமா இவளை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல நம்ம ஹீரோயினை வேகமா சபைக்கு வா, ஒரு முக்கியமான அறிவிப்பை விடணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினும் ஷாக்காகிட்டாங்க. அப்புறம் என்ன, சபையில எல்லாரும் முன்னாடியும் ராஜா என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய மகா மாதிரி இருக்கிற ஹீரோயின் தான். இவ தான் இனிமேல் அடுத்த ராணி, நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஷாக்காகிறாங்க. ஹீரோயினும், என்ன சொல்றீங்க நீங்க, இது கடவுளுக்கே பொறுக்காது அப்படின்னதும், இங்க பாரு நான் என்னுடைய முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் யார் வந்தாலுமே என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ண முடியாது, சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் நம்ம ஹீரோயின் டக்குன்னு யோசிச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். எனக்கு 3 ட்ரெஸ் வேணும். ஒன்று கோல்டன் கலர்ல கோல்டனாலே செஞ்ச ட்ரெஸ், இன்னொன்று நிலா மாதிரியே பளிச்சுன்னு இருக்கிற சில்வர் ட்ரெஸ், மூணாவது நட்சத்திரம் மாதிரி மினுங்கிற நட்சத்திரத்தினாலே செஞ்ச நட்சத்திர ட்ரெஸ், கடைசியா கூடவே இன்னொரு டிமாண்ட் இருக்குது. இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா விலங்குகளுடைய தோலையும் வச்சு எனக்கு ஒரு கோட் செஞ்சு கொடுக்கணும். அப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் என்னால இதுக்கு சம்மதிக்க முடியுன்ற மாதிரி சொல்ல, மந்திரி அதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் செய்யறது ரொம்பவே கஷ்டம், அது எப்படி எல்லாமே செய்ய முடியுன்ற மாதிரி சொல்றதுக்குள்ளே ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ கேட்டது உனக்கு சீக்கிரமாவே கிடைக்கும், தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. ஸோ அப்படியே சில நாட்களும் போகுது. தங்கத்தினாலேயே ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸையும் செய்கிறாங்க. அடுத்தது நிலா வெளிச்சத்தில் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு சில்வர் ட்ரெஸ்ஸையும் செய்கிறாங்க. கடைசியாக மூணாவது இந்த நட்சத்திரத்திலேருந்து ட்ரெஸ் தயாரிக்கணும் இல்லையா, அதனால கடைசியாக இந்த நட்சத்திரத்தையும் பிடிச்சி அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கடைசியாக எல்லா அனிமலோடையும் தோலை வச்சு ஒரு கோட் மாதிரி கேட்டாங்க இல்லையா, அதனால இந்த நாட்டில் இருக்கிற விதவிதமான அனிமலையும் கட் பண்ணி அதோடைய தோலையும் எடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ கேட்ட எல்லாத்தையுமே அந்த ராஜா வந்து நிறைவேற்ற போகிறார் இல்லையா. ஸோ அதே மாதிரி
மாதிரி தங்கத்திலே ஜொலிக்கிற தங்க ட்ரெஸ், வெள்ளியில மினுங்கிற வெள்ளி ட்ரெஸ், நட்சத்திரம் மாதிரி நட்சத்திர ட்ரெஸ், கடைசியா அந்த அனிமல் தோல்ல உருவான அனிமல் கோட், இது எல்லாத்தையுமே ராஜா வந்து ரெடி பண்ணி ஹீரோயினை பார்த்து, ஸோ உன்னுடைய டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிட்டேன், நாளைக்கு தயாராரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாராம். ஸோ ஹீரோனுக்கு வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. அதனால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு கருப்பு கலர்ல மூஞ்சில பூசிக்கிட்டு அந்த அனிமல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ அந்த 3 ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த 3 ட்ரெஸ்ஸையும் டேபிள்ல இருந்த ஒரு கடலை மாதிரியான ஒன்று வந்து 3 ட்ரெஸ்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ ஆக்சுவலா இது என்ன கடலைனா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த நாட்டில் ஒரு ஸ்பெஷலான கடலை வரும். அந்த ஸ்பெஷலான கடலை தான் இந்த வால்நட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சில அப்சர்வ் பண்ற மாதிரியான சக்திலாம் இருக்கும். அதனால தான் அந்த 3 ட்ரெஸ்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்குது. கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த வால்நட்டையும் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம இந்த அரண்மனையை விட்டு போக போறாங்க. அப்போ கரெக்டா இடையில இந்த வேலைக்கார பொண்ணு பார்த்துட்றாங்க. ஸோ அவங்களும் ஹக் பண்ணிட்டு, நான் எடுக்கிற முடிவு ரொம்பவே தெளிவானது தானே, என்னுடைய அம்மா இருந்திருந்தா இதை பண்ண விட்டுருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னதும், உண்மைதான், உங்க அம்மா வந்து இந்த மாதிரி ராஜாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ண சொல்லியிருந்திருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 3 பொருளை கொடுத்தாங்க அப்படின்னு 3 திங்ஸை எடுக்கிறாங்க. என்னன்னா, ஒரு ரிங். இந்த ரிங் மூலமா உங்களுக்குன்னு கனவுல ஒருத்தனை பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அவனுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ற மாதிரி. அடுத்தது இந்த ஸ்பின்னிங் வீல், இது வந்து உங்களுடைய மனசையும் உங்க கனவுல இருக்கிறவனுடைய மனசையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சத்தியம் மாதிரி. 3வது கோல்டன் கிளாக் வீல், இது வந்து லைஃப் லாங் நீங்க அவன் கூட இருக்கிறதுக்கான ஒரு ப்ராமிஸ். ஸோ உங்களுக்கானவனை நீங்க சீக்கிரமா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு பிரியாவிடையா அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அப்படியே காடு பனிலாம் பயங்கரமா பொழிஞ்சிட்டு இருக்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களால போக முடியாது. அதனால காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு புதர் மாதிரியான இடத்துல அப்படியே படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு அவங்க கனவை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் அப்படியே கண் முழிக்கும் போது தூரத்துல யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ யார் வந்திருக்கானா, இந்த பக்கத்து நாட்டு ராஜா வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள வந்திருப்பாரு. அப்படி வரும்போது தூரத்துல இந்த நம்ம ஹீரோயின் படுத்திருக்கிற இது வந்து தெரியுது. அதுவும் ஹீரோயின் மேல எல்லா அனிமலோடைய தோலை தானே போட்டிருப்பாங்க. அதனால இது ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் போல அப்படின்னு மெதுவா பக்கத்துல வந்தா நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை குதிரையில வந்திருக்காரு இல்லையா, இவர் தான் இந்த பக்கத்து நாட்டோட இளவரசர், இந்த படத்தோட ஹீரோ. ஸோ ஹீரோயினுடைய ட்ரீம் காயே இது தானே, வெள்ளை குதிரையில வரணும், அப்படியே வந்தவன் இவளை அவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணுன்றது தானே. ஸோ அப்படியே பார்த்து சாக்காகிறாங்க. அப்போ அந்த இளவரசரும், யார் நீ, எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு கேட்டதுமே, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் ஒரு ஏழை, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த இளவரசரும், சரி சரி, எங்கள் கிச்சனுக்கு ஒரு லேடி தேவைப்படுறா, இவளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே அவளுடைய புது அரண்மனைக்கு போறா. ஸோ ஹீரோனுக்காக ஒரு ரூமையும் கொடுக்குறாங்க. அந்த ரூம்க்கு வந்ததுமே அந்த மந்திர கடலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு இதில் மறைய வச்சுட்டு கிச்சனுக்கும் வரா. ஆல்ரெடி அங்கே ஒரு செஃப் இருப்பாரு, சூப்பராக சமைப்பாரு. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் மெல்ல முன்னாடி வர, ஓ நீ தான் காட்டுக்குள்ள இருந்த கண்டெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணா, உன்னை தான் சமைக்கிறதுக்கு எனக்கு அசிஸ்டண்டா போட்டிருக்காங்களா, சரி ஓகே, உனக்கு சமையலை பத்தி ஏதாவது தெரியுமா, நல்ல சூப் வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்ல பார்க்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே தெரியும், சூப்பராக சமைப்பா இல்லையா, இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னதும், நல்ல சூப் எப்போதுமே டைம் எடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதே சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் ஆச்சரியமா பார்க்குறான். சரி ஓகே, நீ எதுக்கு இந்த தோல்லே செஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற, அதை கலத்திட வேண்டியது தானே அப்படின்னதும் ஹீரோயினும், இல்லை இல்லை எனக்கு குளிர்றது, என்னால் கலத்த முடியாதுன்னு சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல வெளியில் வராங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வாசல்லே ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அக்கா தான். அது போக பக்கத்தில் இருக்கிறவன் தான் அக்காவுடைய ஹஸ்பண்ட், ரொம்பவே திமிரு பிடிச்சவன். ஸோ இப்படி இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினையும் பார்க்குறான். நீ தானே அந்த காட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு, வா வந்து மொதல் வேலையாக என்னுடைய ஷூவை கழட்டி விட பார்க்கலாம் அப்படின்னதும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கழட்டி விடலாம் ட்ரை பண்ணுறாங்க. இழுக்கிறன்ற பேரில் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அது போக அந்த திமிரு பிடிச்ச ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஷூவை தூக்கி, என்ன நீ ஒழுங்கா ஷூவை கூட கழட்ட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் மேலேயே தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்த செஃப் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஹீரோயின் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு நிறைய வேலை இருக்குது உள்ளவா அப்படின்னு நைஸாக நம்ம ஹீரோயினை காப்பாத்திட போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, நீங்களும் என் மேலே ஷூவை தூக்கி போடணுமா அப்படின்னு கேட்டதுமே, இல்லை இல்லை நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. உள்ளே போனதுமே இந்த செஃப் வந்து, அந்த திமிரு பிடிச்சவன் இருக்கான்ல, அவன் ரொம்பவே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான், ஆனால் கவலைப்படாத, அவனுக்கு நம்ம தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சாப்பிட்ற இருக்கிற சாஸ்ல வந்து நிறைய உப்பை வந்து கலந்து வச்சுட்டான். இப்போ அதே சமயத்தில் அரண்மனைக்குள்ள காமிச்சா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவனுக்குன்னு தனி ஆசைகள் இருக்குது. என்னன்னா அவனுக்கு இந்த இளவரசியை கல்யாணம் பண்றதுலாம் விருப்பம் கிடையாது. அவனுக்கு உண்மையான லவ், உண்மையான அன்பு, யாரை பார்த்த உடனே காதல் வருதோ அந்த பொண்ணை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன்ற மாதிரி பிடிவாதமா இருப்பான். இப்போ கூட இந்த திமிரு பிடிச்ச ஹஸ்பண்டையும் பார்த்தீங்கன்னா, இங்க பாரு உனக்கு வந்து வயசாயிட்டே போகுது, அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுக்குன்னு ஒரு ராணி தேவை. ஸோ நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ராஜ்யமும் நார்த் சைடு இருக்கிற ஃபுல் ராஜ்யமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். அதனால
அதனால நான் சொல்ற இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வந்து இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, என்னுடைய பார்வைக்கு யாரு ரொம்ப அழகா இருக்காங்களோ, யாரை பார்த்ததுமே என்னுடைய ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிக்குதோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி ரொம்பவே பிடிவாதமா இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க. அவளும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து அடியே வேலைக்கார பொண்ணு, நீ சொல்லு யாரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க சொல்ற பாலிடிக்ஸ் படி நான் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லைன்னா என்னுடைய மனசுக்கு பிடிச்சவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் புரியாத புதிரா ஒரு பதில சொல்லிட்டு அங்க இருந்து அந்த சாசையும் வச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. இவங்க அதை எடுத்து சாப்பிடுறன்ற பேர்ல என்ன இவ்வளவு உப்பா இருக்குன்ற மாதிரி பயங்கரமா துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணா நைட் ஆகுது. அந்த அரண்மனையே பிரகாசமா இருக்குது. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவளுக்கு தான் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா. அப்ப அந்த வழியா வர்ற நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டான். அடியே வேலைக்கார பொண்ணு, அப்ப எனக்கு புரியாத புதிரா ஒரு பதில் சொல்லிட்டு போனல, இப்போ சொல்லு நீ யாரு, எதுக்கு இந்த ட்ரெஸ் பின்னாடி மறைஞ்சிருக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே இல்ல, நான் ஒரு அனாதைன்ற மாதிரி மறுபடியும் போய் சொல்றாங்க. ஓ அப்படியா, ஆனா நீ சொல்றதெல்லாம் பொய் மாதிரி எனக்கு தோணுது. சரி ஓகே வா என் கூட டான்ஸ் ஆடு, இது ராஜாவுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்குது. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். பாரு இப்ப கூட நீ இளவரசி மாதிரி டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே ஒரு கிஸ் பண்ணிடுவானா. அவ்வளவுதான், ஹீரோயின் டக்குன்னு கண்ணத்திலே அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. இருந்தாலுமே இவ ஏதோ ஒன்று மறைக்கிறா அப்படின்றத மட்டும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அடுத்த நாள் ஆனதுமே நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற ஃப்ளோர் எல்லாம் அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த வழியா போறான். ஹீரோயினை பாக்குறான். ஆனா எதுவுமே பேசாம அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்குது. ஸோ ஆக்சுவலா என்னன்னா இந்த ராஜாவுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இந்த நாட்டை சேர்ந்த பெரிய பெரிய பிசினஸ் மேனும் இந்த இடத்துக்கு வருவாங்க. பக்கத்து நாட்டு இளவரசிகளும் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா அப்படியாவது ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்றது தான் இவங்களுடைய பிளானு. அதே சமயத்துல இந்த சைட் கிச்சனை காமிச்சா நம்ம ஹீரோயின் அந்த செஃப் கிட்ட வந்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த பார்ட்டி எப்படி நடக்குதுன்ற மாதிரி மட்டும் நான் பாத்துக்கிட்டுமா, கதவுக்கு வெளியில நின்று தான் பார்ப்பேன், யாருக்கிட்டையும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த செஃப் வந்து சரி ஓகே, ஆனா சீக்கிரமா வந்துரு சரியா, சூப் வந்து தயார் பண்ணணும், நான் வர ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால என்னால பண்ண முடியாது, நீ தான் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ பெர்மிஷன் கொடுத்ததுமே ஹீரோனிக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதனால வேக வேகமா அவளுடைய ரூம்க்கு வரா. அவளுடைய அந்த மூஞ்சில கருப்பா பூசிருப்பா இல்லையா, அதெல்லாம் களைச்சிட்டு அந்த நட்ஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து அதை அப்படியே தேய்க்கிறா. அப்படி தேய்ச்சதுமே அதுல இருந்து ஒரு ஒளி வருது. என்னன்னு பார்த்தா உள்ள அப்சர்வ் பண்ணிச்சுலே அந்த தங்க ட்ரெஸ், அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துருது. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். இவ்வளோ சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் போறா. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல காமிச்சா அந்த திமிரு பிடிச்ச ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரு ஹீரோயினுக்கு யாராவது செட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு அங்க வந்திருக்கிற ஒரு இளவரசிய ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ யாரையோ பார்த்து பயங்கரமா மிரண்டு போறான். மனசெல்லாம் பட்டம் பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா தங்க ட்ரெஸ்ஸை போட்டு தங்க சிலை மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து உள்ள என்ட்ரி கொடுப்பாங்களா. யாரு இவங்க, இவ்வளவு அழகா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இந்த பார்த்தவுடன் காதல்னு இருக்குல்ல, அது ஹீரோக்கு வர ஆரம்பிச்சிருது. மெல்ல ஹீரோயின் பக்கத்துல வரா. ஹீரோயினும் அப்படியே ஹீரோ பக்கத்துல வராங்க. நீங்க என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் கை கொடுக்க அவ்வளவுதான், அந்த இடத்துல பயங்கரமா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் யாருன்றதை மட்டும் ஹீரோ கிட்ட சொல்லல. ஸோ டான்ஸ் ஆடி முடிச்சதுமே நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த நாடு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோயின் நீங்க நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சதும் இவனும் வணக்கம்னு சொல்றான். ஆனா அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வந்து ஓடி போயிட்டாங்க. நில்லுங்க நீங்க எங்க போறீங்க அப்படின்னு இவனும் பின்னாடியே துரத்தி போறான். ஹீரோயினும் வேக வேகமா ஓடி ஒரு இடத்துக்கு வந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அப்படியே பின்னாடியே அந்த திமிரு பிடிச்ச ஹஸ்பண்டும் வந்திருப்பான். இங்க பாரு அங்க ஒரு இளவரசி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் எனக்கு எதுவுமே தேவையில்ல, இப்போ ஒரு பொண்ணு வந்தால அவளை மட்டும் நீங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ அந்த திமிரு பிடிச்ச ஹஸ்பண்டும் உன்னுடைய தம்பிக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல அப்படின்னு ஹீரோடைய அக்கா கிட்ட சொல்ல, இல்ல இப்பதான் அவன் ரொம்பவே தெளிவா இருக்கிறான் அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவளுடைய பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. அதான் அந்த அனிமலோடைய தோல்ல செஞ்ச ட்ரெஸ், அதை எடுத்து போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா அப்படியே கிச்சனுக்கு வராங்க. ஏன்னா ஹீரோக்காக அந்த சூப் வந்து செய்யணும்ல, அதனால இந்த செஃப் என்ன சொல்றாருன்னா, நீ சமைச்சு ராஜாவுக்காக கொடுத்துரு சரியா, முக்கியமா அதுக்குள்ள எதுவும் முடி கிடி போட்டுறாதமா, லாஸ்ட் டைம் சால்ட் போட்டதுக்கே பெரிய திட்டு வாங்கியாச்சு, இப்போ உசாரா பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டுறாரு. ஸோ ஹீரோயின் வந்து இப்போ அவ ஸ்டைலில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அவள் ரொம்பவே சூப்பராக சமைப்பா இல்லையா, அதனால பயங்கர சூப்பராக நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து கடைசியாக அந்த ஒரு ரிங் இருக்குது இல்லையா, அந்த ரிங்கையும் தூக்கி அந்த சூப்புக்குள்ள போடுறான். கட் பண்ண அந்த சைடு ஹீரோவை காமிச்சா அவனுக்கு ஹீரோயினுடைய நினைப்பா தான் இருக்குது. யார் அந்த பொண்ணு, தேவதை மாதிரி வந்தா அப்படியே மறைஞ்சு போயிட்டாலே, அவளை நான் எப்போ பார்ப்பேன் அடுத்தது அப்படின்னு அக்கா கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. வந்து அந்த சூப்பையும் வச்சுட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்ற மாதிரி நைஸாக கேட்டுட்டே போறாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, அந்த பொண்ணை பார்த்ததுமே எனக்கு மனசுல ஏதோ ஒன்று பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது
அந்த பொண்ணை கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவர் இந்த காதல் பைத்தியத்துல சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அக்காவும் இங்க பாரு நீ சாப்பிடாம இருக்கல இந்த சூப்பை குடி அப்படின்னு சூப்பையும் கொடுக்குறாங்க. அதை எடுத்து நம்ம ஹீரோ ஒரு வாய் வைக்கிறான். வாய் வச்சதுமே மிரண்டு போயிடுறான். இவ்வளோ டேஸ்டான சூப்பா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ சூப்பரான சூப்பெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு மறுபடியும் எடுத்து வாயில வைக்க போறான். அந்த டைம்ல அதுக்குள்ள ரிங் இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். என்ன ரிங் இது அப்படின்னு வேகமா அந்த பெல் அடிச்சு செஃப் வந்து கூப்பிட்டு விட, செஃப் வந்துட்டேன், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா, சூப் நல்லா இல்லையா அப்படின்னதும் சூப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னதுமே செஃப் வந்து ஷாக்காகிறான். என்னது முன்னாடி விட நல்லா இருந்துச்சா, அதுவும் நான் செய்யற சூப்பை விட நல்லா இருந்துச்சா, சரி ஓகே உண்மையை சொல்லிடுறேன், இதை பண்ணது அந்த அந்த அனிமல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கால அந்த வேலைக்கார பொண்ணு தான் பண்ணது, அது மட்டும் இல்லாம அவளுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன், என்னோட ரெசிபி வச்சு தான் அவள் பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உடனே அவளை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டர் போட்டுட. அதனால அடுத்தது ஹீரோயின் வராங்க. என்ன தலையை குனிஞ்சிருக்கிற, இங்க பாரு இந்த சூப்புக்குள்ள இந்த ரிங் இருந்துச்சு, இது யார் போட்டது அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் தலையை குனிஞ்சுக்கிட்டு இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றா. ஓ உனக்கு எதுவுமே தெரியாதா, இதை நான் நம்பணுமா, இப்போ அது நீ உண்மையை சொல்லு, நான் ராஜான்ற மரியாதையில கேட்கிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னதும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு அனாதை தான், நீங்க என்னுடைய ராஜா தான், ஆனா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே பிடிவாதமா கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. அதே சமயத்துல இந்த திமிரு பிடிச்ச ஹஸ்பண்டும் அந்த ஓடி போன பொண்ணு எங்க போனானே தெரியல, அவளை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்ற மாதிரி கோவத்துல உள்ள வந்துட்டு இருக்கிறான். இங்க இந்த செஃப்பை பாத்தீங்கன்னா வந்து அந்த சூப்பை செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ டேஸ்டா இருக்குது, இதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்டான இதை நான் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அங்க கோமா வராங்க. எப்படி நீ இந்த சூப்பை பண்ணுன்னு எனக்கு தெரியல, ஆனா இவ்வளோ டேஸ்டா நீ எப்படி பண்ண, சரி சொல்லு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுவா நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சுதான் நான் இதை பண்ணேன்ற மாதிரி சொல்ல, அது தெரியும் அதனால தான் இவ்வளோ டேஸ்டா இருக்குது அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு சரி ஓகே நீ ஏன் சோகமா இருக்க, உண்மையை சொல்ல போனா இந்த சூப் வந்து ரொம்ப அருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயினை பாராட்டுறாரு. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லைப்ரரியில தான் இருக்கிறான். அங்கேயும் இந்த காதல் புக்லாம் இருக்கும்ல அதை எடுத்து ஒவ்வொன்றா ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ரிங்குக்கு என்ன மீனிங், அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு எல்லா புக்கையும் வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த திமிரு பிடிச்ச ஹஸ்பண்டும் டேய் ரொம்ப ஓவரா தாண்டா போற, இந்த காதல் கீதெல்லாம் வேஸ்ட் தெரியுமா, நம்ம எந்த அளவுக்கு பவர்ல கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அதுதான் கெத்து அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து இல்ல காதல் அதுவும் ஒருத்தரை பார்த்த உடனே வர்றது, அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது, அதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னாலுமே எப்பவுமே புரியாது அப்படின்னு அந்த காதலை பத்தி சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டா நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷமா சாப்பாடுலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன உன்னுடைய கண்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, இவ்வளவு அழகான கண்களை இதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திமிர் பிடிச்சவன் டென்ஷன் ஆயிட்டான். என்னடா பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க கவனி, அது என்ன காதல் கீதல்னு ஒழுங்கா கல்யாணம் பண்ணுவியா மாட்டியா, நான் சொல்றேன் இளவரசிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி ஓடிடுறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அப்படியே வெளியில வராங்க. வெளியில வந்ததுமே இந்த திமிர் பிடிச்சவனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டான். என்ன நீ எங்க போற, வா வந்து என்னுடைய ஷூவை கிளீன் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே இல்ல என்கிட்ட கிளீன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு ஹீரோயின் கிளம்பலான்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லையா, அப்போ கையை வச்சு கிளீன் பண்ணுவா அப்படின்னு ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்றான். ஸோ ஹீரோயினும் வேற வழி இல்லாம அங்க வந்து அப்படியே கையாலே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே அவனை பார்க்கவும் என்ன முறைக்கிற அப்படின்னு ஸ்டிக்கை வச்சு அடிக்க வரான். டக்குனு ஹீரோயின் அதை பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றீங்க, அவளை ஏன் இப்படி பண்றீங்க, நீ என்ன இங்க இருக்க, சீக்கிரமா கிச்சனுக்கு போ அப்படின்னு ஹீரோயினை காப்பாத்திட. இந்த திமிரு பிடிச்சக்காரன் பயங்கரமா ஹீரோயின் மேல கோவப்படுறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இன்னும் கொஞ்சம் சந்தேகமாகுது. ஏன்னா ஒரு வேலை பார்க்குற பொண்ணுக்கு இந்த அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இப்போ கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ வைக்க சொன்ன பார்ட்டி, அதுல மறுபடியும் ஹீரோயினை எப்படியாவது மீட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு நோக்கம் தான். அப்போ அந்த திமிரு பிடிச்சவனும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட இங்க பாரு ஏதாவது வித்தியாசமா ஒரு பொண்ணு வந்து அவளை பிடிச்சி வை, அவகிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ வழக்கம் போல வந்து செஃப் கிட்ட இந்த மாதிரி எனக்கு பெர்மிஷன் வேணும், நான் அந்த பார்ட்டியை வெளியில கதவு கிட்ட இருந்து மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டது. நம்ம செஃப்பும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சீக்கிரமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. உடனே ஹீரோயினும் வேகமா அவளுடைய ரூமுக்கு வந்து அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே அதை தேய்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படி தேய்ச்சதுமே அதுல இருந்து வெளிச்சம் வந்து ஹீரோயினுக்கு அந்த ரெண்டாவது ட்ரெஸ்ஸா நிலா மாதிரி மினுங்கிற வெள்ளி ட்ரெஸ் வந்து வந்துருது. ஸோ கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறான், ஹீரோயினை பார்க்க முடியலன்ற மாதிரி. அப்போ அந்த இடத்துக்கு ரொம்பவே அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோயின் வராங்க. அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிட்டான். அவ்வளோ அழகான அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வாயை பொழந்துட்டு பக்கத்துல போயிட்டு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு ஹீரோயினை டான்ஸ் ஆட இன்வைட் பண்ண. ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்கும் இல்லையா, அதனால டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் நிறைய டைலாக் லவ் டைலாக்லாம் லைப்ரரியில படிச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். கடைசியா ஹீரோயினை பார்த்து உங்களுடைய பேர் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னதும் லோட்டின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க, ஆனா நெருங்கிய ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னதும் ஹீரோயினும் நெருங்கிய இடத்துல இருந்து தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு மறுபடியும் புரியாத புதிரா பேசிட்டு இருக்க. அவளை தான்
தான் இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே வேகமாக கிஸ் பண்ணிட்டாங்க. கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் என்ன வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டாங்க. இருந்தாலும் இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வேகமாக அவனுடைய அக்கா கிட்ட, அக்கா நான் சொன்ன பார்த்தியா, அவள் வந்தா எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா அப்படின்னு ஹீரோயினை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவளுடைய அந்த அனிமல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோவுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். அதே மாதிரி அந்த இடத்துக்கு சூப்பையும் வச்சு கிளம்பிட்டாங்க. அவள் போனதுமே நம்ம ஹீரோ சூப்பை கிண்டி பார்க்குறான். பார்த்தா உள்ள ஸ்பின்னிங் வீல் மாதிரி ஒன்று கிடக்குது. அவ்வளோதான். மறுபடியும் செஃப்பை கூப்பிட்டு யார் இதை பண்ணா அப்படின்னு கேட்டதும் உண்மையை சொல்லிடுறாங்க. இதை பண்ணது ஹீரோயின் தான் அப்படின்னு அவனும் உண்மையை சொல்லிட்டான். உடனே ஹீரோயின் வர சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடவும் உண்மையை சொல்லு, சூப்புக்குள்ளே இந்த பொருள் எப்படி வந்துச்சு, நீ தானே போட்ட, நீ அந்த லோட்டி பொண்ணோடைய ஃப்ரெண்டு தானே, அவள் தானே உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறா அப்படின்னு கேட்டதுமே யார் இது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சாதாரண ஒரு அனாதை அப்படின்னு மறுபடியும் போய் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. நீ என்கிட்ட போய் தானே சொல்கிற, எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி கோவத்தில் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் மறுபடியும் எந்திரிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டான். ஒரு ராஜாவே எதிர்த்து பேசுவியா, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு திட்டி விட்டுறான். ஸோ இதனால ஹீரோயின் ரொம்பவே சோகமாக அவளுடைய ரூமுக்கு வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம செஃப் வராரு. இங்கே பாரு, நீ ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் ஒன்று உண்மை சொல்லட்டுமா, இங்கே பாரு, முட்டாள்தனமான காரியம் எதுவும் பண்ணாத, எங்கே போக போகிற அப்படின்னு கேட்டதும் இல்லை இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, அவர் ரொம்ப ஓவராக போகிறாரு அப்படின்னதும், இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு, அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டாரு, ஆனால் இங்கே இருக்கிறதுலே இந்த ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா, சரி ஓகே அதெல்லாம் விடு, ஆனால் நீ எனக்காகையாவது இங்கேருந்து போகக்கூடாது, அப்புறம் நான் மட்டும் எப்போதும் போல் தனியாக இங்கேருந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன், நீ இருக்கும்போது எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது, ஸோ உண்மையை சொல்லப்போனால் நீ என்னுடைய பொண்ணு மாதிரி அப்படின்னதும் ஹீரோயினும் சரி உங்களுக்காகையாவது நான் இருக்கிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னா வா, உனக்காக நான் சமைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சாப்பிடவான்ற மாதிரி அங்கேருந்து கிச்சனுக்கு கிளம்பிடுறாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் கிளம்பி வரவும் வெளியில் நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பான். ஸோ மனசெல்லாம் கவலையில் நின்றுட்டு இருப்பான் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக. ஆனால் ஹீரோயின் கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்ததுமே ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக ரொம்பவே சூப்பரான சாப்பாடுலாம் அந்த செஃப் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதா, நான் டெய்லி உனக்கு சமைச்சு தரேன் சரியா, நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்க. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் உண்மைக்குமே என்னை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறீங்க, உண்மையான அப்பா மாதிரி அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக சொல்கிறாங்க. ஏன்னா அப்பாவுடைய பாசத்துக்கு நம்ம ஹீரோயின் ஏங்கி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பாசம் இது மூலமாக கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஸோ ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது ஒரு நிமிஷம் நெல் எதுக்கு என்ன பார்த்ததுமே போகிறேன்ற மாதிரி கேட்டதுமே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன், கிச்சனில் வேலை இருக்குது, ஸோ மறுபடியும் என்னை கீழே தள்ளி விட வந்தீங்களா அப்படின்னு கோவத்தில் கேட்கும்போது ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகமாக கையில் அந்த ஸ்பின்னிங் வீலை வச்சுட்டு எனக்கு இதோடைய அர்த்தம் என்னன்னே புரியல, இதுக்கு என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு கேட்டதுமே அந்த ஸ்பின்னிங் வீல் எதுக்கு, நூல் நெய்யறதுக்கு தானே, அதுக்காக தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட, இல்லை இல்லை இது அதுக்கானது மட்டும் எனக்கு தோணலை, வேற ஏதோ இதில் ஒரு மீனிங் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லிட்டாங்க. ஒருவேளை அந்த ஸ்பின்னிங் வீல் வந்து மனசையும் சேர்த்து வைக்கிற ஒரு நூலாக கூட இருக்கலாம் அப்படின்னதும் இந்த பதிலை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டான். ஓ இதோடைய மீனிங் அதான் கூட இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்தில் வரவும் எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக ஓடிட்டாங்க. ஹீரோயின் ஓடுறத பார்த்ததுமே இவனுக்கு கூட கொஞ்சம் ஹீரோயின் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால கடைசியாக வந்து அந்த துமுறு பிடிச்ச ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே பாரு கடைசியாக ஒரு பார்ட்டி வைக்கணும் எனக்காக, அதுவும் இன்னைக்கு அப்படின்னதும் அடா போடா எனக்கு உங்ககிட்ட சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுச்சு, என்ன மறுபடியும் அவன் அந்த இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறியா, அப்புறம் என்னமோ உன் இஷ்டம் அப்படின்னு இவனும் ஒத்துக்கிறான். இப்போ நைட் ஆகுது. எல்லா பெரிய பெரிய ஆட்களும் அந்த பார்ட்டிக்கு வராங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம செஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மறுபடியும் அந்த பார்ட்டியை போய் பார்த்துட்டு வந்துட்டோமா, வாசலில் மட்டும்தான் நிற்பேன் அப்படின்னதும் அடியே என்ன சொல்ற நீ, இன்னொரு வாட்டி உன்னை திட்டுவாங்கலாம் நான் விட மாட்டேன், நீ இங்கிருந்து போனதும் யாரோ அந்த சூப்பில் எதோ போட்டு விட்டுறாங்க, அதுக்கு நீ திட்டு வாங்கிட்டு இருக்கிற, ஸோ நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆர்டர் போட்டுடுறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதே டைமில் இந்த சைடு இந்த பார்ட்டி நடக்கிற இடத்த காமிச்சா நம்ம ஹீரோ ரொம்பவே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போகுது. ஆனால் நம்ம ஹீரோயின் வர்ற மாதிரி இல்லை. ஸோ அக்காவும் நீ அவள் வருவான்னு நம்புறியா அப்படின்னு கேட்டதுமே இல்லை கண்டிப்பாக வருவா, நான் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செஃப் கிட்ட வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன், என்னாச்சு ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுமே இல்லை நான் 2 காரியத்தை பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் ஒன்று தான் இருக்குது, அதையும் நான் பண்ணி முடிச்சா எனக்கான பதில் கிடைச்சிரும், ஸோ எனக்காக இந்த ஒரு வாட்டி அலோவ் பண்ணுங்களேன் அப்படின்னதும் இந்த செஃப்பும் சரி ஓகே நான் அலோவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்ன பண்ணுனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ உன்னுடைய அந்த மேலே போட்டிருக்கல அந்த ட்ரெஸ்ஸை
வந்து ரிமூவ் பண்ணிடணும் சரியா, உன்னுடைய அழகான முகத்தை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோயினும் சரின்ற மாதிரி சொல்லிட்டா. உடனே இவரும் சாவியை கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ கட் பண்ணா வேக வேகமாக அவளுடைய ரூம்க்கு வரா. மூஞ்செல்லாம் கழிச்சிட்டு அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே தேய்க்கிறாங்க. அப்புறம் என்ன பயங்கரமான வெளிச்சம் வருது. அப்படியே சீனு கட் ஆகுது. ஸோ கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து சூப்பரா உள்ள வராங்க. அந்த ஸ்டார் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ 3வது ட்ரெஸ் அது தானே, அப்படியே ஜொலிக்கிற ட்ரெஸ். பார்க்குற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே வழி விடுறாங்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அப்படியே மெய் மறந்து நடந்து வரான். இங்க நம்ம திமிரு பிடிச்ச ஹஸ்பண்டும் எல்லாம் நேரம்டா, யார் இந்த பொண்ணுன்னே கண்டுபிடிக்க முடியல, இனிமேல் ஹீரோ என்ன பண்ண போறானோ அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல முன்னாடி வரான். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கை கொடுக்க நம்ம ஹீரோயினும் கை கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து இவ்வளவு பக்கத்துல இருந்துமே நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன், ஒரு கண் தெரியாத குருட மாதிரி இருந்துட்டேன், என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு மெல்ல மெல்ல பேசிட்டு இருக்க. ஸோ இவனுக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிடுச்சு போல. அதனால நம்ம ஹீரோயின் இங்க இருந்து வேகமா கிளம்பிடலான்னு பாக்குறாங்க. ஆனா சட்டுன்னு நம்ம ஹீரோயின் இழுத்து பிடிச்சி அவளுடைய கையில தெரியாம அந்த ரிங்கை வந்து போட்டு விட்டுறான். ஸோ ஹீரோயினும் வேக வேகமா அது தெரியாம அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ணல, அந்த சூப்புக்காக வெயிட் பண்றான். அதே மாதிரி சூப்பும் வருது. அதுல இந்த வாட்டி என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த கிளாக் ரீல் இருக்கு இல்லையா, ஸோ கடைசி பொருள், அதையும் பார்த்துட்டு ஹீரோயினை வர சொல்லுங்க, அவகிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஸோ மெல்ல நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று இந்த வாட்டியாவது நீ என்கிட்ட உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல ஹீரோ அப்படியே கையை தூக்கி பார்க்குறான். அந்த ரிங் இருக்குது. அப்புறம் என்ன ஹீரோவே அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே தலையில இருந்து எடுக்கிறான். அவ்வளோ அழகான ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ண, நான் கடைசியாக என்னுடைய லவ்வை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அவளும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அந்த இடத்துக்கு செஃப் வந்துடுறாரு. அவரும் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த அனிமல் தோலை வெளியில் எடுக்கிறான். பார்த்தா உள்ள அவ்வளோ அழகான இளவரசியான ஹீரோயின் நிற்கிறாங்க. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோவும் அவன் எதிர்பார்த்த, அதாவது அவன் கனவு கண்ட நம்ம ஹீரோயின் அவனுக்கு கிடைச்ச மாதிரியும் ஹீரோயினும் அவளுடைய கனவுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ கிடைச்ச மாதிரியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? ஒரு நார்மல் கதை தான், இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுவும் ஒரு ஃபேரி டெய்ல் கதை தான். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததும் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.